ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரீட்டைல் கம்பெனி. ஸோ இந்த ரீட்டைல் கம்பெனி பார்த்தீங்கன்னா டப்பான குவார்டர்ல பெட்டர் மார்ஜினை கொடுத்து இவங்களுடைய எபிஎஸ் பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பங்குடைய மதிப்பு 23% வருங்காலத்தில் உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இவங்களோட நல்ல மார்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெவன்யூ growth இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 8%, அதோட மதிப்பு 14 மில்லியன். சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 4% உயர்ந்திருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் குவார்டரோட டவுன் ஆயிருக்குது. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் வேவ்ஸ், ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் வெட்டிங் டேஸ் கம்மியா இருந்துச்சு அண்ட் கோல்டு இன்ஃபிளேஷன். ஆமாங்க, இந்த நிறுவனம் வந்து ஒரு கோல்டு ரீட்டைல் கம்பெனி. ஸோ டிமாண்ட் வந்து இப்போ பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்குது. காரணம் என்னன்னா கவர்மெண்ட் வந்து இந்த கஸ்டம் டியூட்டியை குறைச்சதுனால தங்கத்தோட விலை குறைஞ்சிருந்து. ஸோ அதனால மறுபடியும் இவங்களுடைய டிமாண்ட் அண்ட் சேல்ஸ் growth இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் டார்கெட் வந்து 23% கொடுத்துருக்காங்க. அண்ட் வரும் குவார்டர்ல பாத்தீங்கன்னா வெட்டிங் அண்ட் நான் வெட்டிங் செக்மெண்ட் வந்து நல்லாவே growth ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பங்குடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 68.45%, எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 7.7%, அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10.3%, ரீட்டைலர்ஸ் பாத்தீங்கன்னா 12.6%. இந்த பங்குடைய மதிப்பு கடந்த ஒரு 2 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. 2023 14 ஜூலைல 3000 கோடி இருந்த பங்குடைய மதிப்பு இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி இருக்குது. ஸோ இதற்கு காரணம் இவங்களுடைய சேல்ஸ் growth ரொம்பவே நல்லா இருக்கு. வாங்க உள்ள போகலாம், நல்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ஸ்டோர்ஸ், ஸோ ரீட்டைல் நிறுவனத்துனா அவங்களுக்கு ஸ்டோர் எண்ணிக்கை வேண்டும். ஸோ இவங்க எங்கெல்லாம் ஸ்டோர் வச்சிருக்காங்கன்னா இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வட மாநிலத்தில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல 31% இவங்களுடைய ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களுடைய டோட்டல் ஸ்டோர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 165. அவங்க கம்பெனியோடைய ஓன் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 96, பிரான்ச்சைஸ் 68, இன்டர்நேஷனலா ஒரே ஒரு ஸ்டோர் வச்சிருக்காங்க துபாயில. இந்த குவார்டர்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல்ல இவங்களுடைய கால் திட்டத்தை பதிச்சுட்டாங்க. வருங்காலத்துல இன்னும் அதிகமான எண்ணிக்கைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டோட்டல் ஸ்டோர்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 165. பாத்தீங்கன்னா 2023 குவார்டர் 1ல 131 இருந்த ஸ்டோர்ஸோட எண்ணிக்கை 2025 பாத்தீங்கன்னா 165 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 30 எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டோர்ஸோடைய அடிஷன் வந்து இவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இவங்களுடைய குவார்டர் 1 ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ இயர் ஆன் இயர் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 8% உயர்ந்திருக்கு. அதுவே குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 23% உயர்ந்திருக்கு. அண்ட் இபிட்டா பார்த்தீங்கன்னா 7.7% உயர்ந்திருக்கு. ஸோ போன குவார்டரோட 2% உயர்ந்திருக்காங்க. அண்ட் இபிட் மார்ஜின் 7.3 இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 3.6% இருக்குது. ஈவன் டஃப் குவார்டர்ல இவங்க வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா ஓவராலா 10,000ல இருந்து ஆல்மோஸ்ட் 14,000 உயர்ந்திருக்கு. அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் சிங்கிள் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 85,000 கோடியா இருக்குது. அண்ட் இபிட்டா சிங்கிள் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 6,590 மில்லியனா இருக்குது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய growth வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எங்கேயுமே வந்து ரொம்பவே டவுன் ஆகல. அண்ட் இவங்களுடைய சிங்கிள் ஸ்டோர் சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா இந்த குவார்டர் 4% இருக்குது. ஈவன் பேட் டைம்ல பாத்தீங்கன்னா 21%, 19%, 17%, 23% இந்த இதுல மட்டும் டிராப் பேக் ஆயிருது. ஸோ இது வருங்காலத்துல அவங்க பிக்கப் பண்ணி வராங்களான்னு பார்க்கலாம். அண்ட் சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 8% உயர்ந்திருக்கு. ஸோ சேல்ஸும் பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து இது வந்து நல்ல ஒரு சேல்ஸ் growth. அண்ட் கிராஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா 17.3%, இதுவும் பீக்ல தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய இபிட்டா மார்ஜின் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இபிட்டா மார்ஜின் 12.1% இருந்திருக்கு. ஸோ இந்த இபிட்டா மார்ஜின் பாத்தீங்கன்னா 7.7% இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் 84% ஜம்ப் ஆயிடுது. ஸோ ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல growth இவங்களுடைய growth. ஸோ இவங்க ஜியோகிராபிக்கல்ல எல்லா ஏரியாலும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட டார்கெட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா வேரியஸ் செக்டர்ஸ்ல வச்சாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலா 131 ஸ்டோர் வச்சிருக்காங்க. அதோடைய ஆவரேஜ் டிக்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 73,000 இருக்குது. அதுவே அப்கமிங் ஜியோகிராபிக்ஸ்ல 80,000, ஹைச்சென்னையில பாத்தீங்கன்னா 84,000, அண்ட் யங் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா 46,000 இருக்குது. அண்ட் சூப்பர் லக்ஸரியில 67,000, அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டோர்ல போய் பர்ச்சேஸ் பண்றவங்க 50,000க்கு குறைவா பர்ச்சேஸ் பண்றது இல்ல. ஸோ பெட்டர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கிராஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா இயரான 480 பைசஸ் உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 20 பைசஸ் உயர்ந்திருக்கு. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லக்ஸரி ஸ்டோர்ஸ். இவங்களுடைய சேல்ஸ் growth வந்து லைட் வெயிட் ஜுவல்லரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க
இந்த ரிடக்ஷன் இன் கஸ்டம்ஸ் டியூட்டினால இவங்களுக்கு ஒரு இன்வென்ட்ரி வேல்யூவேஷன்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் வந்து ஒரு இதா இருக்குது. ஸோ அதை வருங்காலத்துல உள்ள Q2 அண்ட் Q3 வந்து இவங்க கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த குவார்டர்ல மட்டும் 6 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 4 அதுல 1 வந்து துபாயில ஓப்பன் பண்ணிருக்காங்க, 2 பிரான்ச்சைஸ் அண்ட் 3 அவங்களுடைய சொந்தமான ஸ்டோர்ஸ். அண்ட் இவங்க வந்து முழுவதுமா நம்ம சொன்ன மாதிரி லைட் வெயிட் ஜுவல்லரியில ஃபோக்கஸ் பண்றாங்க அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாண்டர்ட் ஜுவல்லரியில ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இவங்க சென்சைஸ் அந்த சொல்ற ஒரு நிறுவனத்தை இவங்களுடைய பிரான்ச் மூலமாக இவங்க டைமண்ட் லேப் ரோட் டைமண்ட் ஜுவல்லரிஸ் அண்ட் பேக்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இவங்க விதவிதமான சேல்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய growth வந்து வருங்காலத்துல டபுள் டிஜிட்டா இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் க்ரோ பாத்தீங்கன்னா 62, 89, 84 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும் போயிட்டு சொல்றாங்க. ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் வேல்யூவும் 12% உயரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆவரேஜ் செல்லிங் பிரைஸும் இவங்களுடைய 13% உயருது. அண்ட் ரீசைக்கிள் கோல்டு. ஸோ ரீசைக்கிள் கோல்டு ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ நம்ம வந்து ட்ரெண்டிங் டிசைன்ல எப்பவுமே போய் எடுக்கிறது ஒரு நம்மளுடைய பழக்கம். ஸோ இந்த ட்ரெண்டிங் டிசைன் அதனால இந்த ரீசைக்கிள் கோல்டோட க்ரோ பாத்தீங்கன்னா 32 முதல் 35% இருக்கு. கிட்டத்தட்ட 43,000 கஸ்டமர் வந்து இதனால பெனிஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓல்டு கோல்டை கொடுத்து புது ஜுவல்ஸ் வாங்கிக்கிறாங்க. அண்ட் நம்ம முன்ன டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்க லேப் க்ரோன் ஜுவல்லரியில என்ட்ரி பண்றாங்க. அண்ட் இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா சீனியஸ் பிராண்ட் வித் ஹை மார்ஜின். அண்ட் அக்ஷய திருதியா சேல்ஸ் பாத்தீங்கன்னா 21% இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க அக்ஷய திருதியாக்கு ஸ்பெஷல் டிசைன் இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய ஹெஜிங் பாத்தீங்கன்னா நல்லாவே ஹெஜிங் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க 85 இயர்ஸ் இருக்கிறாங்க. 16 ஷோரூம்ஸ் அண்ட் சிங்கிள் சேல்ஸ் க்ரோத். இந்த சிங்கிள் சேல்ஸ் க்ரோத் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இங்க சிங்கிள் சேல்ஸ் ஸ்டோர் க்ரோத் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் லாயல் கஸ்டமர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் இருக்கிறாங்க. இவங்களுடைய பிரேக்அப் ஃப்ரம் ஃபைன் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2018 40 இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 55. அண்ட் வருங்காலத்துல இன்னும் 2028 110, அதாவது டபுள் ஆகும் அப்படின்னா இன்னும் 5 வருஷத்துல டபுள் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வருங்காலத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 9.2% சேல்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 40% உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வருங்காலத்துல இவங்களுக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எப்படி ஹெஜிங் பண்ணிக்கிறாங்க, தங்கத்துக்கு அதிகமான இன்டர்நேஷனல் ஃபிளக்சுவேஷனை எப்படி ஹெஜிங் பண்ணிக்கிறாங்கன்னா எம்சிபியில இவங்க லோனை ஹெஜிங் பண்ணிக்கிறாங்க எம்சிபி. அண்ட் டேக்கிங் கோல்டு லோன்ஸும் எடுத்து இவங்க ஹெஜிங் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய கோல்டு இன்வென்ட்ரியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2800 கிலோகிராம். ஸோ கிட்டத்தட்ட 2800 கிலோகிராம் இவங்க இன்வென்ட்ரி வச்சிருக்காங்க. டெய்லி பர்ச்சேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 முதல் 30 கிலோ பர்ச்சேஸ் பண்றாங்க. அண்ட் பில்டிங் இன்வென்ட்ரி வருங்காலத்துல இவங்களுடைய இன்வென்ட்ரி பாத்தீங்கன்னா 25 பில்லியன்ல இருந்து அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்குது. இவங்களுடைய டைமண்ட் இன்வென்ட்ரி பில்லியன் பாத்தீங்கன்னா 4.5 முதல் 5 பில்லியன் இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய குட் சேல்ஸ் ஆன் கோல்டு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் பேஸ்ட் இந்த நிறுவனம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆமா, நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வந்து சென்கோ. ஸோ சென்கோ வந்து கோல்டு ஜுவல்லரி இதெல்லாம் வந்து ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஷோரூம் இன் துபாய் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இன்னும் இவங்களுடைய growth வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பவர்ஃபுல் பிராண்ட்ஸ் வந்து எவர்லைட், காசிப், அகாஸ் அண்ட் சென்னிஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கோல்டு லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா செனஸ்ல இருக்க போகுது. இந்த மாதிரியான நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.